ஒரு அரசியல் விமர்சகரா சொல்லுங்க. விஜய் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அல்லது ஒரு தான் தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு காட்டியிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, விஜய் இந்த இடத்துல இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா சரியான தலைவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க? விஜய் அரசியல் தலைவரே கிடையாது. ஒரு பாயிண்ட். ஒருவேளை விஜய் அரசியல் தலைவராக மாறணும்னா, அவர் அன்னைக்கே அந்த வேலையை செஞ்சிருக்கணும். சம்பவம் நடந்துருச்சு. எல்லாரும் கத்துறாங்க. இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னு கத்தும்போது, அந்த அந்த இடத்துல இருந்து அவர் அந்த வேனை அங்கிருந்து எடுத்துருக்கவே கூடாது. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, இவர் அந்த மருத்துவமனைக்கு விரைஞ்சிருக்கணும். எஸ். அங்க போய் நின்னு, ஐயா நான் வந்தேன். ஏதோ நடந்துருச்சு. இதுல ஏதோ சதி இருக்குமான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இந்த எல்லா குடும்பத்தோருடைய இழப்புக்கும் நான் கூட நிக்கிறேன். அண்ணனா நிக்கிறேன், தம்பியா நிக்கிறேன், மாமனா நிக்கிறேன், மச்சானா நிக்கிறேன், அப்பாவா நிக்கிறேன், தாத்தாவா நிக்கிறேன். குழந்தை செத்துருக்கு. அப்ப நீ தாத்தா தான். 50 வயசை தாண்டிட்ட. உன் பிள்ளை கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை வந்திருக்கும். நீ தாத்தா தான். அதனால எல்லாவுமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பரமாத்மா மாதிரி சீனை போடுறியே, இந்த சீனை அங்க போட்டிருக்கணும். அதை விட்டுட்டியா? எழவு உனக்கு எவனும் சொல்லி கொடுக்குற ஆள் சரியில்லை. ஏன்னா இவர் போகும்போதே புசி ஆனந்த் மீத போலீஸ் தேடுதுன்னு போலீஸ் கூப்பிடுறாங்க, தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்கன்னு புசி ஆனந்த் நடுத்தருவில் இறக்கி விட்டுட்டு பைபாஸ்ல இறக்கி விட்டு ஓடி போன மிகப்பெரிய வீராதி வீரம் தான் இந்த விஜய். அது தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? என்ன புதுசா சொல்றீங்க ஒரு கதையை? புதுசா சொல்ல சார், உண்மையை சொல்றேன் சார் நானு. என்ன கதை? அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சா? 7:15 8:15 அந்த விஷயம் நடந்து போச்சா? நடந்த பிறகு அவசர அவசரமா திருச்சி கிளம்புறாரா ஏர்போர்ட்டுக்கு? கிளம்பும் போது புசி ஆனந்த் தேடுது போலீஸ். புசி ஆனந்த் போன் வருது. புசி ஆனந்த் அந்த வாகனத்தில் இருக்கார். விஜய் வாகனத்துல. உடனே இமீடியட்டா பைபாஸ்ல அவர் அந்த வாகனத்துல இருந்து நீங்க இறங்கிடுங்க, வேற வண்டி பிடிச்சி நீங்க வந்து கிளம்பிடுங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு நீ கிளம்பிட்ட அப்படின்னு சொன்ன விஜய் அப்படின்னு புஷியானதுக்கு ஐடியா கொடுத்தது, இப்படிலாம் இறக்கி விட்டு போனது, இறக்கி விட்டு போன வீடியோவே இருக்கு. நான் சொல்லல, வீடியோவே இணையத்துல இருக்கு. நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அவர் தனியா நின்று யாருக்கோ போன் பேசி கதறிட்டு இருக்காரு. ஐயா அவர் வண்டி எடுத்துட்டு வாங்க ஐயா, என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. விஜய் தான் புஷியானதை இறக்கி விட்டு போனார். ஆமா, அம்போனை இறக்கி விட்டு போனால் ராத்திரி நட்ட நடு வீதியில, நட்ட நடு ராத்திரி இல்ல கிடையாது, அது ராத்திரி. நட்ட நடு ராத்திரி விடியல் காலம் எல்லாம் கிடையாது. 8 மணிக்கு சம்பவம் நடக்குது. 8:30 நீ வந்து ஃபிளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்த்திய 9:30. அந்த இடைப்பட்ட கேப்ல பைபாஸ்ல புசி ஆனந்த நடு ரோட்ல இறக்கி விட்டு போன வீராதி வீரன் தான் நம்ம விஜய்.